சப்பாத்திக்கு என்னோட இந்த முட்டைப்பொடி மாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா நச்சுன்னு இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 முட்டை உடைச்சு ஊற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுமே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுமே பட்டை, கிராம்பு, லவங்கம் போட்டு தாளிச்சுக்கிறேங்க. 2 பெரிய சைஸ் பல்லாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. நல்லா வதங்கினதுமே ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. பச்சை வாசனை போனதுமே 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சிருக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிடலாம். அதில் நம்ம கலக்கி வச்சிருக்க முட்டையை சேர்த்துலாங்க. ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுடலாங்க. நல்லா 2 பக்கம் வெந்ததுமே பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடிங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.